வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம அவினாசி ரோட்டில் தாங்க இருக்கோம். ஆமாங்க, ஏன் இங்கே இருக்கோம்னா நம்ம 9 o'clock ஆன் பண்ணியாச்சு ஸ்விக்கி ஆன் பண்ணி நம்ம ஒரு 2 டெலிவரியே கொடுத்துட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். அதான் சாப்பிட்டு நாங்கள் மதியம் வேறு சாப்பிடல, பயங்கர பசியாக. அதான் இப்போ போய் சாப்பிட்டு அப்படியே மறுபடியும் நம்ம ஆர்எஸ்புரை கிளம்பியாச்சுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ஆர்டர் வீடியோ எடுக்கலைன்னா சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லைங்க, சார்ஜும் இல்லை. ஸோ அதுதான் ஸ்டோரேஜ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு இப்போ தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டுவிட்டேன். கொஞ்சம் சார்ஜ் ஏறிடுச்சுங்க. நம்ம ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் வீடியோ எடுக்கலாம். சார்ஜும் இருக்குங்க. சப்போஸ் தீர்ந்துச்சுனாலும் நம்ம ஏதாவது ஆஃப் பண்ணி வச்சுட்டு இடையில போட்டுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் டொடக் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இன்றைக்கி நம்ம சேலஞ்சில் டே 21. ஆமாங்க, 21வது நாள் இன்றைக்கி. நாளைக்கு வந்து வீக் ஆஃப் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஓட்டலான்ட்டு இருக்கேங்க. ஆமாம், நைட்டு நம்ம இப்போது 9 மணிக்கு லாகின் பண்ணோம். காலையில் 9 மணி வரைக்கும் இல்லைன்னா, ஏன்னா ஸ்விக்கிலே காலையில் 5 மணி வரைக்கும் தான் டைம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு 7 to 11 அந்த டைம் தான் போட்டிருக்காங்க. பார்க்கலாங்க, முடிஞ்ச வரைக்கும் நம்ம இன்றைக்கி நைட்டு எவ்வளோ லேட்டாக ஆச்சுனாலும் லேட் நைட் வரைக்கும் வேணாலும் ஓட்டலாங்க. அதான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஓட்டினா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஓட்டலாம், முடிஞ்ச வரைக்கும் ஓட்டலாம், முடிச்சிடலாங்க. ஏன்னா இன்னும் நம்மளுக்கு 6,800 சம்திங், 6,960 சம்திங் ஏதோ தான் இருந்துச்சு. ஸோ 10 நாளில் நம்ம அதை டிவைட் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு நம்ம 690 ஓட்டினோன்னா நம்ம இந்த சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. ஆனால் இங்கே அதுதாங்க டாஸ்க்கு. 1 மணி 2 மணி வரைக்கும் ஓட்டினாலே நம்மளுக்கு 400 350 450 அந்த மாதிரி தாங்க ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா ஆர்டர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸ்விக்கிலேயும் சரி ரேப்பிடோலேயும் சரி. ரேப்பிடோவில் எப்போவுமே ஆர்டர் கசகசன்னு வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைக்கின்னு பார்த்து இன்றைக்கின்னு இல்லை, இந்த கொஞ்சம் ஒரு வார டைம்லேயே ஆர்டரே வர மாட்டேங்குது சுத்தமாக. ஆமாம், என்ன ஆச்சுன்னே தெரில. பார்க்கலாங்க, பிடிக்கலாம். இன்றைக்கி பிடிச்சிடலாம். இன்றைக்கி எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஓட்டிடலாம். இன்றைக்கி அண்ணன் வெறியோடு இருக்கேன், வெறி கொண்ட வேங்கையாக இருக்கேன் அண்ணன். இன்றைக்கி பிடிச்சிடலாங்க. இப்போ கரெக்டாக டைம் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 10:18 பக்கம் ஆச்சுங்க. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம்னா 88 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம எங்கன்னா டவுன் ஹால் கட்ட தாங்க இருக்கோம். ஏதாவது ஆர்டர் வருமானு பார்த்துட்டே நான் அங்கே அவினாசி ரோட்டில் வந்துட்டேன். எதுவுமே ஆர்டர் வரல. ஸோ நம்ம இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்ட்டு நான் மறுபடியும் ஆர்எஸ்புரம் சைடே போகலான்ட்டு போயிட்டுருக்கேங்க. அது ஒன்வேங்க, அதில் பூந்துட்டுருக்கான் அவன். ரேப்பிடோ ஆட்டோலாம் ஓட்ட முடியாது. ரேப்பிடோவில் பாருங்கள், பைக் டாக்ஸி ஆர்டர் தரானே, அதே போயிடுச்சு. ना 10 क्या है सर भैया जो 10 அவ்வளோதாங்க. நம்ம இங்கே ஃபுட்டை பிக்கப் பண்ணியாச்சு. இங்கே பிக்கப் பண்ணிவிட்டு இதை நம்ம எங்கே பிக் பண்ணணும்னா போத்தனூர் குறிச்சி கட்ட போகணுங்க. ஆமாம், இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர் வருதுங்க. இதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னா 30 ரூபா தான் தரானுங்க. 30 ரூபா எவ்வளோ கரெக்டாக பார்க்கல, 30 ரூபாய்ட்ட தான் இருக்குங்க. பாலத்துக்கு மேலே ஏற சொல்லலான்ட்டு பையன். பாலத்துக்கு மேலேயே போகலாங்க, ஒரே காற்று வாங்கிட்டு போகலாம்.
இருக்காட்டிருக்கு. அண்ணன் ஷேக்கிங்கே இல்லாமல் போயிட்டுருக்காரு. வண்டியில் பெட்ரோல் இல்லாத டைம் பார்த்தீங்களா, காற்று கார்னரிங், செம்ம கார்னரிங் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு. ரோடு டிவைட் ஆகுவாங்க. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு கார்னரிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக போத்தனூர் செட்டிப்பாளையமில் தாங்க இருக்கோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. இது வரைக்கும் நம்ம டோட்டலாக எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 167 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. ஸ்விக்கியில் 127 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம். ரேப்பிடோட 40 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோங்க. ஸோ டோட்டலாக 167 ரூபா ஆச்சு. அப்படியே இன்னும் போக போக கண்டினியூ பண்ணுறேங்க. நம்மளும் அந்த போத்தனூர் செட்டிப்பாளையம்லேருந்து நம்ம இவ்வளோ தூரம் உக்கடம் மட்டுமே வந்தாச்சுங்க. இன்னி வரைக்கும் எந்த ஒரு ஆர்டருமே போடல. ஸ்விக்கிலையும் ஆர்டர் எதுவுமே இன்னும் போடலைங்க. சரி, ரேப்பிடோவாது ஏதாவது வரும் கண்டிப்பாக. RS Pro உக்கோட ஏதாவது வரும் போத்தனூர்லேருந்து வரும்போது. ப்ளஸ் டாக்ஸியாவது வந்துச்சுனாலும் நம்ம போகிற வழியில் அப்படியே அவங்கள இறக்கிட்டு நம்ம போயிடலான்னு பார்த்தா எந்த ஆர்டருமே வர மாட்டேங்குதுங்க. ஏன் தான் இப்படி இருக்கானே புரிய மாட்டேங்குது. ரேப்பிடோனா ஃபஸ்ட்டு செம்மையாக ஆர்டர் வருங்க. எப்படின்னா வந்துகிட்டே இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம், 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் 2-3 ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். இப்போ என்னச்சு, ரேப்பிடோ யாரும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்களா, இல்லை ரேப்பிடோ ஓட்டுறவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்களா, என்ன கருமோன்னு தெரியலைங்க. நம்ம லெஃப்டில் போயிட்டோன்னா நம்ம டவுன் ஹால் கீழே இறங்குற வழிங்க. இதே ரைட்டில் போனோன்னா சுல்பம், ராமநாதபுரம் அந்த சைடு போகிறோம். போட்டாங்க பார்த்தீங்களா ஏதோ ஆர்டரு. அவனுக்கே கோபம் வந்துருச்சு. கோபம் வரலைங்க, தூரமாக தூக்கி போடுறான். ஆனால் 39 ரூபா தான் தரான். வித்தா பிரியாணி ஹோட்டலுக்கு சரி போகலாம். அப்புறம் என்ன பண்ணுறது, ஆமாங்க எதுவுமே ஆர்டரே தர மாட்டானே. சரி, இதேவாது வாங்கறதுக்கு போகலாம். இதே நம்மளுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, இது 800 மீட்டர் தாங்க. 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய லொக்கேஷன் வந்து 4.5 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேங்க. 4.5 கிலோமீட்டரு, 5 கிலோமீட்டர் வரும். இப்போவே தூக்கம் வருது எனக்கு. தல, நீ எவ்வளோ தூரம் ஓட்டணும் அவ்வளோ தூரம் இன்னைக்கு ஓட்டணும் தல. அதுக்குள்ளே ஃபுட் ரெடியா? அபிதா ஹோட்டலில் அதுக்குள்ளே ஃபுட் ரெடி கொடுக்குறாங்களா? நான் 1949 1949 சிக்கனே பரவாயில்லைங்க. அதுக்குள்ளே ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ புரோட்டா, தோசை அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பிரியாணி போட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி வச்சுருவாங்க. சரி, இது வரல. லிண்டோ விஜே பேர் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. 5.2 கிலோமீட்டரா இங்கேருந்து? அட பாவீங்களா, பாருங்கள் 5.2 கிலோமீட்டர் போட்டிருக்கானு. ஆனால் 39 ரூபா தான் தரானுங்க. என்னன்றது வேறு வழி தெரில. ஆத்தா அப்படின்னு போய் தாங்க ஆகணும். ஸோ தலைவர் நம்மளை வந்து ரிவர்ஸ் போக சொல்கிறான். இப்போ ஃப்ரீ ரோடு தான் நட்டுருக்கு. அப்படியே அடிச்சு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னென்னா இப்போ நம்ம மாப்பிள்ளையில் வேறு பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்காங்க. கூப்பிட்டு போயிடும். இன்னும் எவ்வளோ
எஃப்லேயே இது 60 கிலோமீட்டர் ஓடுங்க, 20 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ இன்னும் 40 கிலோமீட்டர் நம்ம மாப்பிள்ளை நம்மளே கூப்பிட்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் அவன் பசிக்குதே கொஞ்சம் சாப்பாடுக்குதே அப்படின்னு கேட்பான். அப்போது நம்ம அவனை போய் அவனோட ஹோட்டலுக்கு போய் அவனை குடிப்பாட்டிடலாங்க. நடந்து போகலாம். ஆமாங்க, எம்டி ரோட்லாம் பார்த்தா அப்படி இருக்க டிப்ரெஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் சும்மா விட்டு காட்டழுத்து அழுத்தலான்ட்டு தான் இருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் அண்ணன் மாகாணாட்ட உள்ளவன்ட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆட்டழுத்து அழுத்துதான் அப்புறம் நம்மளே தூக்கி வச்சுட்டு வச்சோம். வீட்டை விட்டு வெளியே வந்து வீதியில் தனியாக நின்று சோத்துக்கிட்டே கஷ்டப்பட்டோம் இஷ்டப்பட்டு கோயம்புத்தூர் சிங்கை குட்டி வளர்ந்தது சென்னை சிட்டி வளர்ந்தது கோவை சிட்டி. கேட்டு பாரு என்னை பற்றி தோல்விகள் என்னை சுற்றி நண்பர்கள் ரசிகர்கள் அந்த ஜிந்தபாஸ். கேட்டு டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11:58 பக்கம் ஆச்சுங்க. இப்போ நம்மளுக்கு பீஸா ஹட்டில் ஒரு ஆர்டர் வந்துச்சு, அதை வாங்கிட்டு கொடுக்கறதுக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா பக்கத்துலேயே தான், ஆர்எஸ்புரமே தான். 1.2 கிலோமீட்டர் தான் காட்டுச்சு. 1.5 கிலோமீட்டருங்க இங்கேருந்து கரெக்டாக. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் கொடுத்துட்டோன்னா வேறு ஏதாவது ஆர்டர் இருந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். நானும் ஸ்விக்கியில் பார்க்குறேங்க, ரொம்ப நேரமாக ஆர்டர் வரும்னு பார்க்குறேன். ஆர்டர் எதுவுமே கொடுக்க மாட்றானுங்க, கடுப்பாகுது. சரி நானும் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தானுங்கன்னா அப்படியே ஜாலியாக ஊட்டிகிட்டே இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு பார்த்தா இவனை இன்ட்ரெஸ்ட்டை போக வைக்கிறதுக்கு தான் இருக்கானுங்க. ஏதாவது ஒரு ஆர்டர் கொடுத்தா பரவாயில்ல, ஜாலியாக ஓட்டிகிட்டே இருக்கலாம். அங்கே வருங்க, திட்டினா தான் இவனுக்கெல்லாம் கோவம் வருது. எங்கே போவானே இதை வாங்கிட்டு எங்கே போவானே? ஓத்தனூர் கட்டையா? சரி போகலாம். அப்புறம் வேறு நிறைய என்ன பர்மா பாய் இங்கே பக்கத்தில் தான், பரவாயில்ல. மேஃப்ளவர் தான் இப்போ போகிறோம் நம்ம. அதுலேருந்து பர்மா பாய் கொஞ்சம் ஒரு 3/4 கிலோமீட்டர் அவ்வளோ தரும். 1 கிலோமீட்டர் கூட வராதுங்க, கம்மியாக தான் வரும். ஆர்எக்ஸ் சூப்பர் மெஸ்ஸி. டைம் கரெக்டாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 12:08 பக்கம் ஆச்சுங்க. ஸோ நம்ம பர்மா பாயில் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டரை வாங்கிட்டு நம்ம இப்போ குனிமுத்தூர் போகணுங்க. இங்கேருந்து குனிமுத்தூருக்கு 6.8 கிலோமீட்டர் காட்டுது, 7 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இதுக்கு இவங்க ஆர்டர் ஏர்னிங்ஸ்ன்னு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ் தராங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் ஜோன் ஏர்னிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் தராங்க. ஏன்னா அங்கேருந்து நம்ம போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்விக்கி சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் தருவாங்க. இதே ரேப்பிடோவாக இருந்ததுன்னா அந்த மாதிரி அமௌண்ட் எதுவும் தரமாட்டானே. 55 ரூபாய்னா 55 ரூபா மட்டும்தான் நான் அவனுக்கு தருவேன், நீ போயிட்டு திரும்பி வர்றதுக்கெல்லாம் எங்களால் கொடுத்துட்ருக்க முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு தரமாட்டானே. ஆனால் ஸ்விக்கி இந்த விஷயத்தில் பரவாயில்லைங்க. பார்த்தீங்களா, என் ஃபோன் எப்போ விழுந்து உடஞ்சி போகுதுன்னு தெரியல, லாக்கே பண்ணாமல் வச்சிட்ருக்கேன் நான். நம்மளுக்கு குனிமுத்தூரோட ஆர்டரே கொடுத்து முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அப்படியே உக்கடம் போகலான்ட்ருக்கோம். உக்கடம் போனால் ஏதாவது ஆர்டர் வரும்னு நினைக்கிறேங்க. அதனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாப் போயிட்டு அங்கே வெயிட் பண்ணோன்னா ராமநாதபுரம் இல்லை எங்கே தான் அந்த சைடு தூக்கி கொடுப்பானுங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிடலாம். ஆமாம், இப்போ நான் என்னென்னா செல்லூர வழியாக தான் வந்தேங்களா, அந்த சைடு வந்தனால பார்க்குற அப்படியே கண்டினியூஸாக ஒரு 1 கிலோமீட்டருக்கு இருக்க எல்லா லைட்டுமே பிளிங்காகி எரிஞ்சிட்ருக்குங்க. அப்புறம் அந்த ஏரியாலே டக்குன்னு ஒருத்தன் நடந்து உள்ளே வரான். எனக்கு லைட்டாக பயம் பிடிச்சிருச்சு. அதுவும் நான் நியூஸ்லேயே கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சைடு குனிமுத்தூர் சைடு செல்வபுரம் வழியா வந்தால் கடப்புன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நியூஸில். பைக்கில் தனியாக போயிட்டுருக்கவங்க அப்படியே அடித்து பிடிச்சிருவானுங்க, அவங்ககிட்ட இருக்கிறதுலாம் பிடுங்கிடுவானுங்க அப்படின்னு. பிடுங்கிட்டு போனால் கூட விட்டுட்டு போய் தொலைலாம், நம்மளை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? பிடுங்கிட்டு போகிறக்கிட்ட ஒரு செயினும் ஒரு வெங்காயமும் இல்லை சொல்கிறேன். ஐயோ, நம்மளே ஏதாவது பண்ணிட்டானேன்னா அதனால தாங்க மறுபடியும் நான் அந்த வழியாக போகாமல் உக்கடம் போயிடலான்ட்டு இந்த பக்கம் திரும்பிட்டேன். ஏன்னா
எனக்கு அப்படியே அந்த 1 கிலோமீட்டருக்கு அதுவும் இருட்டாக இருந்துச்சு, யாரும் உள்ளே வந்தாங்கன்னு கூட அப்படியே போயிடலாம். இது என்ன ஆகுதுனாங்க, லைட்டு அந்த காஞ்சனா படத்தில் ஒரு ஹோட்டலுக்குள்ளே போகும்போது எப்படி பேய் முன்னாடி நிற்கும், டக்குன்னு பார்த்தா லைட்டெல்லாம் பிளிங்காகி எரிஞ்சிட்ருக்கும். அந்த மாதிரி லைட் எல்லாமே பிளிங்காகி எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு பயன்படுச்சிருச்சு. இது அடப்படும் அப்படின்ட்டு ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிற்கவே இல்லையே, ஸ்லோவே வரலையே. எவனா ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நம்ம ஸ்லோ பண்ணோன்னா டக்குன்னு வந்துடுவானுங்க அப்படின்ட்டு அப்போது ஸ்லோ பண்ணலையே, சம்சம் பண்ணிட்டு ஸ்பீட் பிரேக்கரை வந்து இதாகுது அப்படின்ட்டு அழுது பிடிச்சிட்டு வந்து நான் லைட்டாக ஸ்லோ பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க. நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி வச்சுட்டு இப்போதாங்க நம்மளுக்கு ஆர்டரே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னடா கூட்டமாக இருக்குது திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸி டிரைவர் அண்ணா இருந்துட்டு அவர் இப்போ வண்டிக்கிட்ட இல்லை, அவர் ஓடிட்டார். ஏன் ஓடினார்னா அவர் வந்துட்டு போதையில் இருப்பாராட்டிருக்காங்க. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் அதுதான் சின்ன இதாட்ட. இப்போ தள்ளிக்கே வருவோம், நான் போய்க்கிறேன் லைட்டாக. போதையில் இருப்பாராட்டிருக்குங்க. ஜிடிஏ வைஸ் சிட்டியில் எப்படி நம்ம எல்லா வண்டியும் பார்த்தா இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம், அந்த மாதிரி வந்து 4-5 பைக் நின்றுருக்கும், எல்லா பைக்கும் இடிச்சுட்டு தட்டி வீசிட்டு போயிட்டுருக்காருங்க அண்ணன். ஆமாம், அவர் போதையில் இருப்பாராட்டிருக்கு. கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே இடிச்சுட்டு வந்துட்டு வண்டி விட்டு இறங்கி ஓடிட்டுருக்காருண்ணே அவர். ஐயோ ரவுஸுங்க, அதை விட என்ன ரவுஸு, நம்ம வந்து 18 நிமிஷம் ஆச்சு இந்த அபிதா ஹோட்டலுக்கு வெளியே வந்து நின்று பார்த்தா. அவங்களும் கொடுக்குறாங்க இப்போ தான் கொடுக்குறாங்க. எவ்வளோ நேரம் ஆக்கிட்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இந்த டெலிவரி கொடுத்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட். ஐயோ வண்டி ஓட்ட அப்படியே தூக்க கண்ணை சொக்குதுங்க. மாப்பிள்ள தான் பாவம். அந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவனை போட்டு விரட்டிகிட்டு இருக்கேன். எவ்வளோ கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ஓடிட்டான் பையன். போய் பெட்ரோல் அடிக்கணுங்க. 190 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சு. அடிச்சா இருறா மாப்பிள்ள, உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன். ப்ரோ 7796 7952 ஓகே, ஆர்டர் வெரிஃபைட். ஓகே லெட்ஸ் கோ. இதை இப்போ நம்ம எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உக்கடத்துக்கு போகணுங்க. ஆனால் 355 ஆனால் ஜிபே அதான் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.
மாப்பிள்ள ஆர் யூ ஹாப்பி? அவன் நினைப்பான் எப்படியும் நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே இதை முடிச்சிருவேன். எப்படா ஹாப்பி ஆகிட்டீங்க? ட்ரிப்பு 0 192 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 350 ரூபாய்க்கு கிடச்சி. இன்னும் 10-12 கிலோமீட்டர் ஓடுவான் பையன். கரெக்டாக இவன் 10-12 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் ட்ரை ஆகிட்டு வந்து தான் இப்படி அடிச்சிட்டேன். 350 ரூபாய்க்கு எப்போவுமே நம்ம பெட்ரோல் அடித்தோன்னா என் வண்டி வந்து 210 கிலோமீட்டர் 220 கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிடும். அதுக்கப்புறம் அப்படியே அடைச்சடிச்சு போவான் பையன். அப்புறம் ஆஃப் ஆயிடுவான் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ வந்து பையனுக்கு ஃபுல்லாக தண்ணி கட்டியாச்சுங்க. 2 பாயிண்ட் ஏறி இருக்கும். 2 பாயிண்ட் ஏறிட்டான். ஏய் டைம் வா வந்துச்சுங்க. அது என்னன்னே தெரிலங்க. இது பெட்ரோல் பங்க் போனால் மட்டும் நம்மளுக்கு ரவுண்டாக 100 ரூபா 200 ரூபாய்க்கு கிடைங்க அந்த மாதிரி சொல்கிறக்கே வர மாட்டேங்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்து பழக்கி விட்டான். வச்சா 100 ரூபா 200 ரூபாய்க்கெலாம் நம்ம அடித்தோன்னா அட போய்க்கலாம் இல்லை. ஜி போய்க்கலாம் இல்லை. பார்த்தீங்களா அவங்க சொல்லும் போது தான் நம்ம போக வேண்டியது. இல்லை 300 ரூபா 200 ரூபாய்க்குலாம் இந்த மாதிரி ரவுண்டாக அடிக்காத. அடிச்சுன்னா அவங்க ஒரே ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து உனக்கு தான் பெட்ரோல் வரும். உனக்கு கம்மியாக தான் வரும். இதே 305 ரூபா 306 ரூபா 310 ரூபா அந்த மாதிரி கடிச்சு பாரு, உனக்கு வந்து பெட்ரோல் அதிகமாக வரும்னா மைலேஜும் நல்லா கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வெடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னையிலேருந்து சரி நானும் இந்த மாதிரி அடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கே 300 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு அடிக்க சொன்னால் ஒரு வேளை இருக்கும். அவங்க எப்போ ஒரே பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த நாய் அதையும் சொன்னான். ஒரே பட்டன் தான் அப்படியே அவங்க அமுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா அதிலே அடித்து முடிச்சுட்டுருவாங்க. உனக்கு அது மைலேஜும் தராது, பெட்ரோலும் அவ்வளோவா அதில் இருக்காது. அவங்க ஒரு லிமிட் செட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான் வரும். இதே 305 ரூபா 306 ரூபாயெல்லாம் யாரும் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. ரவுண்ட் ஆஃபாக இல்லாமல் நீ அடிச்சிட்டின்னா பரவாயில்ல அப்படின்னு இருப்பான். கவிஞனுக்கு கலையின் மீது காதல் வந்தது, அந்த கலையின் மீது கொண்ட காதல் உன்னை வென்றது. இருந்த போது முன்ன மீது காதல் என்பது என்ன வேணும் சொல்லாது நீ தாய காதல். என்னை விட்டு போனா என்ன செய்வேன், உன்னுடையதான் நான் இருப்பேன். ஒரு முறைய கண்ணை பார்த்து சொன்னா அதுக்கு அடுத்த லைன்ல பாட மாட்டேங்க. வேண்டாம் வேண்டாம் அழுது வேணாம் வேணாம் வேண்டாம் ப்ரோ. நான் இது வந்து பாடியது அனைத்தும் அந்த டிவிலெல்லாம் முன்னாடி போடுவாங்களே சரக்கடிக்கும் போது அந்த அனிமல்ஸ் எல்லாம் இப்போ வச்சு பண்ணும்போது இப்படத்தில் காட்டும் அனைத்தும் ஏதோ வருமே. வேணா விடுங்க. இந்த பாடலை பாடிய நான் வெறும் பாடலாக மட்டும்தான் நினைத்து பாடினேன். நீங்கள் யாரும் எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம் என்று